உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் நோய் வருது. இந்த நோயை வந்து நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ஆய்வாளர்கள் இந்த அறிவாளர்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, மனிதன் மட்டும்தான் இந்த நோய்க்கு மருந்துகளை கண்டுபிடிச்சான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்துக்கு. அப்போல்லாம் வந்து நம்ம விலங்குகளுடைய இந்த செயல்பாடுகளெல்லாம் நம்ம நல்லா உள்வாங்கலை. இப்போ தான் வந்து இந்த நேட் ஜியோக்காரன், இந்த டிஸ்கவரிக்காரன், இவங்கெல்லாம் இப்போ இந்த கேமராவை தூக்கிட்டு போயிட்டு யானையின் விட்டையில் பார்த்தீர்கள் என்றாலும் ஆய்வு செய்கிறாங்களா? அப்படி போய் ஆய்வு செய்யும்போது அவங்களுக்கு நிறைய கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவம் என்பது மனிதர்களுக்கானதாக மட்டுமே இல்லை. இந்த உலகத்தில் எல்லா உயிரினமும் தனக்கு மருத்துவம் செய்து கொண்டே இருக்கிறது. இப்போ மனுஷன் வந்து சரி, மனிதர்களில் அறிவானவர்கள் வந்து மனிதர்களுக்கான மருத்துவத்தை வகைப்படுத்தி இதை இப்படி உணவாக எடுக்கணும், இதை சாப்பிட்டோம்னா இந்த நோய் குணமாகும்லாம் சொல்லி வச்சாங்க. மற்ற உயிர்களுக்கெல்லாம் யாருங்க இதை சொன்னது? மற்ற உயிர்களும் மருந்துகள் சாப்பிடுது. இதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நீங்கள் நாய் என்ன சாப்பிடும்? எல்லாமே சாப்பிடும். ஆனால் நாய் புல் மேய்ஞ்சி ரொம்ப கம்மியாக தான் பார்ப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? நாய் வந்து புல் மேயும். நாய் புல் மேயணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா அதுக்கு? இல்லை, கொடுமை என்னென்னா, புலி பசிச்சாலும் புல்லை திங்காதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குல்ல. ஆனால் ஆக்சுவலாக புலியும் புல்லை திங்குது. இதை யாரோ பார்த்தவங்க தான் இது என்னடா புல்லை தின்னுக்கிட்டு இருக்குன்னு பார்த்துருக்காங்க. ஆனால் புலிகிட்ட போய் கேட்க முடியாது, ஏன்பா அப்படி புல்லை தின்னுட்டு இருக்க அப்படின்னு. அதனால் வந்துடுறாங்க. அதனால் எதுக்கு ஆனால் புல்லை தின்னுச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த புல்லை தின்ன இடத்துக்கு போய் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக அவன் அந்த புலி என்ன பண்ணியிருக்கு அப்படின்ட்டு வாந்தி எடுத்துருக்கும். அப்போ என்ன நினச்சிருவான், புலி பாரு புல்லை தின்னுட்டு அது வேண்டான்னு சொல்லி வாந்தி எடுத்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதனால தான் புலி பசிச்சாலும் புல்லை திங்காதா, வாந்தி எடுத்துகிட்டு போயிருண்டா அப்படின்னு நம்பிட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, புலி புல்லை திங்குது. எதற்குன்னா மருந்தாக சாப்பிடுது. அதுக்கு தெரியுதுங்க, நாய்க்கு தெரியுதுங்க அது மருந்துன்னு. அது தெரியுது. இது நான் ஒரு சுவாரஸ்யமாக, என் கூட ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தார். அவர் வந்து அவரோட நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு ஏறவே ஏறாது. அதோட நாய்க்கு வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. சாப்பிட்றதும் கம்மியாக தான் சாப்பிடும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் உடம்புலையும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அப்படியே அந்த ஒரு சொறி பிடிச்ச மாதிரியான வரும். அதுக்கு வந்து அவர் வெட்டினரியன்லாம் கூட்டிகிட்டு போய் அலைஞ்சாரு. அவங்க ஊசி போடுவாங்க, மருந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுத்து பார்த்தாரு. ஷாம்பு கொடுப்பாங்க, இந்த அலர்ஜிக்கெலாம் ஷாம்புலாம் கொடுப்பாங்க. போட்டு பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே அவரால் முடியல. அப்புறம் என்ன, சொறி பிடிச்சா பிடிச்சிட்டு போகணும்னு விட்டார் அவர். ஏன்னா எவ்வளோ தான் செலவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர் வாக்கிங் கூப்பிட்டு போவார். வாக்கிங் கூப்பிட்டு போகும்போதெல்லாம் அந்த நாய் வந்து ஒரு செடியை போய் சாப்பிடுமா. இவர் என்ன பண்ணுவார், இவருக்கு வந்து ஒரு நாய் போய் ஆடு மாதிரி புல் மேய்ஞ்சி செடியை போய் சாப்பிட்டுச்சுன்னா அது ஒரு மாதிரி அவமானமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை இழுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் என்ன பண்ணி, இது எதுக்கு இதை சாப்பிடுது, சரி சாப்பிட்டு தான் பார்க்கட்டுன்னு விட்டார். அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோடனே அவர் வந்துட்டு அப்படியே விட்டுட்டே இருக்காரு. ஒரு 5 நாள் ஆகுது, 6 நாள் ஆகுது, 1 வாரம் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நாயோட உடம்பு கூடுது. என்னடா, ஆனால் அது சாப்பிட்டோன்னே அது வாந்தி தான் எடுக்குது அந்த செடியை. ஆனால் என்னடா உடம்பு கூடுது அப்படின்னு சொல்லி சரி அது விருப்பத்துக்கு விட்டுருவோம்னு சொல்லிட்டு அது வாக்கிங் கூட்டும் போது அப்படியே விட்டார். அது அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் அதோட தோல் பிரச்சனையும் சரியாயிருச்சு. நான் அப்புறம் கேட்டேன், அது என்ன செடிங்க அப்படின்னு. அவருக்கு அது தெரியல. அது எங்கள் வீட்டு டிச்சு ஓரத்தில் வளர்ந்துருக்க செடி அப்படின்னு சொன்னார். சரி நீங்கள் வந்து அதை எனக்கு எடுத்து அனுப்புங்க அப்படின்னு. அதே போல் எடுத்து பிச்சு அனுப்பிச்சாரு. எனக்குமே வந்து அந்த செடியெலாம் பார்த்து அந்தளவுக்குலாம் ஞானம்லாம் எனக்கு இல்லை. உடனே என்ன பண்ணேன், ஒரு சித்த மருத்துவர்கிட்ட இது என்ன செடின்னு கேட்டேன். குப்பைமேனி செடியை நாய் சாப்பிட்ருக்கு. இப்போ என்னன்னா, எனக்கு ஒரு இப்போ எல்லாம் சொன்னாங்க 7 அறிவு இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு ஒரு 6 அறிவு இருக்குன்னு நான் நம்புகிறேன். 6 அறிவு இருக்குது எனக்கு. தோல் பிரச்சனைக்கு குப்பைமேனி சாப்பிடணுங்கிறது அந்த நாய் சொல்லி கொடுத்து தான் தெரியும். அதான் நாய் பூனைகளுக்கு அதுகளுக்கு எப்படி அந்த அறிவு? அந்த இதில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பதால அறிவு வருது, இதானே சொல்கிறோம். இப்போ அப்பா அம்மா நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதன் மூலமாக நமக்கு அறிவு வருது. இதுதான் நம்ம உணர்ந்து கொள்வது, நம்ம படிக்கிறது, நம்ம தெரிந்து கொள்வது. இந்த நாய்க்கு வந்து யாரும் சத்தியமாக சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா அது அவர் வீட்டுக்குள்ளே வளர்கிற நாய். அது குட்டியாக பிறந்த உடனே அங்கே கூட்டிகிட்டு வந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த நாய்க்கு இந்த அறிவு எங்கேருந்து வருதுங்க? மரபு ரீதியாகவே கடத்தப்படுகிறது. ஸோ மருத்துவம் என்பது மரபு சார்ந்தது. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் மரபு ரீதியாக எவ்வாறு உணவு எது, மருந்து எது, எதை சாப்பிட்டா எது சரியாகுங்கிற அந்த ஞானம் இன்பில்ட்டாக இருக்குது, நமக்கும் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை உணராமல் அதை வந்து அதாவது நம்மளுடைய கற்றறிவு என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய மரபறிவை காணாமல் போய்க்கிறது. நம்மளுடைய கற்றறிவு நமது மரபறிவை காணாமல் போய்க்கிறது. குழந்தை பிறக்குதா, பிறந்த குழந்தைய நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன சேஷ்டெல்லாம் பண்ணுது. மரத்தில் ஏறும், சேரில் ஏறும், அங்கேருந்து கீழே விழுகும். பிறந்த குழந்தைக்கு நீச்சல் தெரியுங்க. இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க.
அதுக்காக யாருமே குழந்தைய போய் நீச்சல் தெரியாத போய் தூக்கி போட்டுறாதீங்க. ஆனால் வந்து உண்மையாகவே பிறந்த குழந்தைகளுக்கு நீச்சல் தெரியும். ஏன்னா அது தண்ணி குடத்துக்குள்ளே தானே அது நீந்திக்கிட்டே தான் எனக்கு இருக்குது. அதுக்கு வந்து அந்த நீச்சல் தன்மை தெரியும். நீங்கள் ஒரு குழந்தைய கொண்டு போய் ஐயோ இதெல்லாம் சொன்னோம்னா சிக்கலாயுமோ. அதாவது வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய கையில் எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் இருந்து அந்த குழந்தைய ஸ்விம்மிங் பூலில் விட்டாங்கன்னா அது முங்குன வேகத்தில் தலையை தூக்கிட்டு அதுவே நீந்தி வரும். புரியுதா? இந்த பழக்கம் மனித குழந்தைகளுக்கு இருக்குது. இது எதனால் ஏற்பட்டுச்சுன்னு தெரில. இதே பழக்கம் இன்னொரு உயிரினத்துக்கு இருக்குது. அது பேர் திமிங்கலம், அது பேர் டால்ஃபின். டால்ஃபின்களுக்கு இந்த பழக்கம் இருக்குது. ஏன்னா டால்ஃபின் வந்து ஒரு பாலூட்டி. அது கடலில் தானே பிரசவம் ஆகுது. டால்ஃபின் போயிட்டு நான் பிரசவம் பெற்றுட்டு வரேன்னு சொல்லி வெளியில் வராது. கடல்லே தான் குட்டி பெற்றுக்கும். திமிங்கலமும் வெளியில் கரை ஒதுங்காது, கடல்லே தான் குட்டி போடும். ஆனால் அது ஒரு பாலூட்டி. கடலில் குட்டி போகும்போது அந்த பிறந்த குழந்தை சுவாசத்துக்கு எங்கே வரணும்? கடலுக்கு மேலே வந்தால் தான் சுவாசம் கிடைக்கும். இல்லைன்னா அது வரைக்கும் தொப்புள் கொடி மூலமாக அதுக்கு சுவாசம் கிடச்சிட்டு இருக்கும். தொப்புள் கொடியை விட்டு வெளியில் வரும்போது அது போய் சுவாசிக்கணும். உடனே என்ன பண்ணோம்னா அந்த குழந்தை பிறந்து கீழே போனோடனே கூட இருக்க இன்னொரு டால்ஃபினோ இல்லை தாய் டால்ஃபினோ முங்கி அந்த குட்டியை அப்படியே மேலே வழிகாட்டி கொண்டு வந்து மேலே விட்டுரும். மேலே வந்து சுவாசிக்கும். அதுக்கு பிறந்தோடனே நீந்த தெரியுது. மனித குழந்தைக்கும் பிறந்தோடனே நீந்த தெரியுது. இது என்ன கான்செப்ட்னே புரியல. மனுஷன் பிறக்கிறது வெளியில், அவனுக்கு ஏன் அது நீந்த தெரிய வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன தெரியல. இது மாதிரி மனிதனுடைய பரிணாமமும் மனிதனுடைய அசாதாரணமான விஷயங்கள்லாம் நமக்கு இன்னும் புரியல. அப்போ இந்த மரபறிவுங்கிறது குழந்தைகளுக்கிட்ட இருக்குங்க. குழந்தைகளுக்கு இயற்கையிலேயே அந்த சிந்தனைலாம் இருக்குது. ஆனால் என்ன ஆகுதுன்னா வளர்கிற சூழல்லாம் மாறி இருக்கிறனால அந்த இயற்கை சூழல்லேருந்து நம்ம வேறு மாதிரி வந்திருக்கனால அந்த குழந்தைகள் வந்து அதை விட்டு ஒதுங்கிடுது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே ஏறுவோம், அங்கே ஏறுவோம். நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க? இங்கே ஏறாத, அங்கே ஏறாத, கீழே விழுந்துருவ, அடிபட்டுரும், பண்ணாத, செய்யாதன்னு சொல்லி 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 அதுக்கப்புறம் நம்ம ஏறதை விட்டுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை சொல்லிக் கொடுக்குற ஆள் இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த குழந்தை அது டார்ஜான் மாதிரி வளர்ந்துடும். கரெக்டாக நம்ம போகும்போது அப்படியே கொடியை பிடிச்சிட்டு குரங்கு மாதிரி தான் தாவி வந்திருக்கோம். ஏன்னா அதுதான் மனிதனுடைய தன்மை. மனிதனுடைய தன்மை என்னென்னா அதிலிருந்து நம்ம இன்றைக்கி மாறிட்டோம். மனிதன் வாழ்வது போல் நாம் வாழலை. மனிதனுடைய இயற்கை தன்மையிலேருந்து நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். அந்த ரொம்ப தூரத்தையும் நம்ம வேகமாக வர வந்துட்டோம். மற்ற உயிரினங்களும் அவ்வாறு நகர்ந்து வரும், அதுக்கு தகுந்த மாதிரி பரிணாமம் அடையும். நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெறும் 3000-4000 ஆண்டுகள்லேயே அப்படியே உல்ட்டாவாக வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த 3000-4000 ஆண்டுகளில் நம்ம உல்ட்டாவாக வாழ ஆரம்பித்தோடனே நம்மளுக்குள்ள இயற்கையாகவே குறைபாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் பெருகிருச்சு. இதையெல்லாம் உணர்ந்து தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா காட்டுக்கு போனாங்க திரும்ப. புரியுதுங்களா? மனிதன் வந்து காட்டில் ஒரு அங்கம். அப்போ அவனுக்கு தேவையான பல விஷயங்கள் காட்டுக்குள்ளே தான் கிடக்குது, இந்த வெட்ட வெளிகளில் ஒன்றும் இல்லை. அப்போ திரும்ப அவங்க காட்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு மூலிகை, ஒவ்வொரு செடிகள், அவர்களுடைய ஐயா சொன்னது போல் சொல்லியிருந்தார். அது நானுமே வந்து சில குறிப்புகளில் படித்து எனக்கு அது அது எனக்கு தெரியல. அது ஒரு ஆன்மீக தன்மையில் தான் அது இருக்குது, அறிவியல் தன்மையில் நமக்கு அது புரியல. அதாவது என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு இந்த மூலிகைகள் கிடைக்கக்கூடிய இடங்களுக்கு சித்தர்கள் போகும் பொழுது இந்த மூலிகை செடிகள் வந்து ஒளி, அதாவது இருட்டில் அவங்களுக்கு வெளிச்சமாக காட்டுங்கிறாங்க. இது வந்து நிறைய இடத்துல குறிப்பு இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, ஒரு பல இடங்களில் நமக்கு வந்து சித்த பாடல்களில், அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்றாட அந்த சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறிப்புகள் எல்லாம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி மூலிகை வந்து தன்னைத்தானே வெளிக்காட்டி கொள்ளும்லாம் ஒரு தன்மையெல்லாம் அது நமக்கு அப்படி தெரியுமா இல்லை அது என்னன்னு நமக்கு புரியல. ஆனால் அப்படி அந்த ஒரு பதிவு வந்து இப்போ ஐயா கூட சொன்னார். அதை அவர் பேசும்போது அது ஒரு மாதிரி ஒளிர் விடும் அப்படின்ட்டு. சித்த குறிப்புகள் அப்படி தான். அவங்க போகும்போது அந்த மருத்துவ செடிகள் வந்து தங்களை வெளிக்காட்டி கொள்ளும். அதே போல் அதை கிள்றதுல அது முறைமை இதெல்லாம் இருக்குது. இது எவ்வளோ கிள்ளணும், எப்படி எடுக்கணும், அந்த இலைகளை எவ்வளோ விட்டு வைக்கணும், அதெல்லாமே ஐயா சொன்னார். அப்போ இத்தனை ஒரு பாரம்பரிய வாழ்வியலை தான் நம் சித்தர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையை முழுக்க தியாகம் செய்து உருவாக்கி வைத்தது தான் நம்மளுடைய சித்த மருத்துவம். அதில் குறிப்பாக நம்ம இன்றைக்கி அறியப்படுற வரலாறு என்னென்னா, சித்த மருத்துவர்னா நமக்கு அகத்தியர் தான் வந்து, அதாவது சிவபெருமான் வந்து அதை மனிதர்களுக்கு கொடுத்தார், உலகத்திற்கு கொடுத்தாருங்கிறது ஒரு இதாக இருந்தாலும் அகத்தியர் வந்து இதை வந்து ஒரு வடிவத்திற்குள் கொண்டு வந்து இதை ஒரு மருத்துவ முறையாக மாற்றினார் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையாக பார்க்கப்படுது. அகத்தியர் தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து அப்புறம் நிறைய பேர் கோரக்கர், அதுன்னு நிறைய பேர் வரிசைக்காக வராங்க. அப்போ எல்லா சித்தர்களுக்குமே அடிப்படையில் இந்த மருத்துவம் செய்யக்கூடிய தன்மை, ஏன்னா அன்றைக்கி மனிதர்களுக்கு ஒரு அசௌரியம் வரும் பொழுது அந்த மருத்துவத்தன்மையெல்லாம் இருக்குது. இதில் இன்னொன்று இங்கே பேசும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, அதாவது ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்குறோம் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக சித்த மருத்துவத்தில் சைக்காட்ரிஸ்ட்டு, டென்டிஸ்ட்டு,
இது மாதிரிலாம் அதுக்கு தனி இதுக்கு தனியெலாம் இல்லை. ஒரு சித்த மருத்துவர்னா அவருக்கு முழுமையாகவே மனம் சார்ந்த பிரச்சனைகள், மனக்கோளாறுகளை பற்றியான புரிதல் வந்து இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அவங்க அதில் நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலோடைய இது நம்ம நிறையா கோயிலில் பார்த்துருப்போம். நிறையா கோயில்களில் இந்த மாடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி, அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாமல் ஒரு சில சிற்பங்கள் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு மான் இருக்கும், முயல் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். உண்மை என்னென்னா அது வந்து என்னென்னா மனிதனுடைய குணத்தை குறிக்குதான். அதை ஒருத்தர் நல்ல ஆய்வு பண்ணி சொல்லியிருந்தார். அது நான் ரொம்ப பெரிய டாப்பிக்காக போகும், அதனால் அதை சொல்ல விரும்பல. அது என்னென்னா மனிதருடைய மனப்பிறழ்வுகள் இருக்குல்ல, ஒருத்தனுக்கு அதீத ஆசை இருக்கும், ஒருத்தனுக்கு வந்து அதீத கோபம் இருக்கும். இதை வந்து எப்படி சரி செய்யணும், இதை அந்த சிலைகளில் கொண்டு வந்திருக்கான் தமிழன். அது அந்த அந்த ஒரு கோபத்துக்கு ஒரு உயிரினம், மகிழ்ச்சிக்கு ஒரு உயிரினம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த மன சிந்தனைகளுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்திருக்கான். அப்போ இத்தனை பெரிய ஒரு வாழ்வியலை வந்து நம்ம உள்ளே கடத்திருக்கோம். ஆனால் இதுக்காக தான் சொல்லப்பட்டுச்சுங்கிற குறிப்பே நம்ம இழந்துட்டோம். ஒரு 500-600 ஆண்டுகளாக தமிழ் சமூகம் வந்து எல்லாத்தையுமே இழந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எதையுமே ஆக்கலை, இழப்பு தான் அதிகமாக இருக்குது நமக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இழந்துக்கிட்டே இருக்கனால என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய அறிவு பெட்டகங்களில் 90% நம்ம இழந்துட்டோம். இதுதான் உண்மை இருக்குது. அது நம்மளால உணர முடியாத அளவுக்கு நமக்கு அறிவு பெட்டகமாக இருந்திருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஆங்கிலேயன் எத்தனையோ வருஷம் வந்து உலகம் முழுக்க அவன் போகிறான் வரான் எல்லாம் பண்ணுறான். நல்லா கவனிங்க, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுங்கிறது எப்போ வருதுன்னா அவன் இந்தியாவுக்குள்ளே கால் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான். இது அவனே பதிவு பண்ணுறாங்க, இது நம்ம சொல்லிக்கிறது இல்லை. அவனே என்ன சொல்கிறான், தமிழகத்தில் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவன் வெள்ளைக்காரன் சொல்கிறான். நெசவு செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் தமிழகத்தில் இருந்திருக்கு வெள்ளைக்காரங்க வந்து பார்த்துருக்கும்போது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நெசவாளர்கள் இருக்காங்க. இப்போ நெசவாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சமூக நெசவாளர்கள் எல்லாம் ஒன்றாவே தான் வாழ்வாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் ஏன் ஒன்றா வாழ்கிறாங்க? ஏன்னா அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி. அவங்க ஒரு காலத்தில் அந்த இடத்துல இருந்து அதிகமான ஆடைகளை உற்பத்தி செய்து உலகம் முழுக்க கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அந்த உற்பத்தி தொழிற்சாலைகள். இதை அவன் பதிவு பண்ணுறான். நெசவுக்கு எந்திரம் நம்மக்கிட்ட இருந்துச்சுல, அதை பார்த்தாங்க அவன் மெஷினரியை உருவாக்குனான். அவன் வந்து அவனாக கண்டுபிடிக்கல, அந்த நெசவு எந்திரங்களாம் அவனாக கண்டுபிடிக்க. இங்கே வந்து பார்க்குறான், நெசவு எந்திரங்களை பார்க்குறான். ஓ, இவங்கனால மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது, அதை அப்படியே நம்ம கொண்டு போய் பண்ணுவோம். இங்கே பார்க்குறான், டிப்பி அடிக்கிறான், செய்கிறான். ஒன்றும் அவன் அதனால் என்ன அவங்களுடைய வேலையே என்னவாக இருந்துச்சுன்னா, இந்தியாவுக்குள்ளே அதுவும் குறிப்பாக தமிழகத்துக்குள்ளே வந்த உடனே அவங்க ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. முழுக்க அவங்க அதிகாரம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் ஓலைச்சுவடி கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் மருத்துவ ஓலைச்சுவடிகள் கிடைக்குது, எடுப்போம், படிப்போம், அதை கொண்டு போவோம். அதுக்கு என்ன மருந்து சொல்லியிருக்காங்க, அந்த மருந்தின் அடிப்படையில் என்ன பேட்டரி நம்மக்கிட்ட இருந்திருக்கு. பேட்டரி இன்னைக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிற எல்லா விஷயத்துலையும் பேட்டரி தான் இருக்குது. அந்த பேட்டரியை வந்து தமிழர்கள் என்றைக்கோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான். அந்த குறிப்புகள் வந்து அகத்தியர் பேட்டரின்னு நீங்கள் இணையதளத்தை தேடி பாருங்கள், இருக்கும். அந்த குறிப்புகளை பேட்டரி நம்மக்கிட்ட இருக்குது. சரி, யோசிச்சு பாருங்கள், பேட்டரியை பயன்படுத்தி நம்ம என்ன பயன்படுத்தணும்? எதுவுமே பயன்படுத்தலைன்னு தானே நமக்கு தோணுது. சரி, இன்றைக்கி பேட்டரின்னா அந்த கேமரா ஓடுறதுக்கு யூஸ் ஆகுது, இப்போ கார் ஓடுறதுக்கு கூட பேட்டரி யூஸ் ஆகுது. அன்றைக்கி எதுக்குங்க பேட்டரி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதுக்கு அவன் பயன்படுத்தியிருக்கான் தெரியுமா? தங்க முலாம் பூசுறதுக்கு பயன்படுத்தியிருக்கான். இண்டஸ்ட்ரியில் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமா முலாம் பூசுறதுக்கு அவன் பேட்டரி பயன்படுத்தியிருக்கான். மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி பயன்படுத்தியிருக்கான். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், தங்க முலாம் பூசுறதுனா என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தங்கத்தை பொடியாக்கி இப்படி பூசுவாங்க அப்படி பூசுவாங்க நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவன் பேட்டரி வச்சு எலக்ட்ரோலைசிஸை அவன் கண்டுபிடிச்சி அவன் பயன்படுத்தியிருக்கிறான். தமிழன். இப்போ எலக்ட்ரோலைசிஸை கண்டுபிடிச்சவன் யாருன்னா யாராவது ஒரு ஐரோப்பியன் பேர் தானே சொல்கிறோம். ஆனால் அது உண்மையா? யாரோ ஒரு தமிழன் எப்பயோ ஒரு காலகட்டத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கரண்ட்டை கண்டுபிடிச்சி அதன் மூலமா ஒரு பயன்பாடு, இதில் இன்னொரு பயன்பாடு இருக்குது. அதுதான் ரொம்ப வியக்க வைக்கக்கூடிய பயன்பாடு. இந்த பேட்டரிக்கு என்ன பயன்பாடு தெரியுமா? இதயத்தை துடிக்க வைக்கிறது. இதயத்தை துடிக்க வைக்கிறதுக்கு அந்த கரண்ட்டை பயன்படுத்தியிருக்காங்க. அவன் மருத்துவம் செய்யும்போது இறந்துருவாங்கல்ல, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களோட இதயத்தை மீண்டும் துடிக்க வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த 2 பயன்பாட்டிற்காக இந்த பேட்டரிகள் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு நம்ம சொல்லலை.
வெளிநாட்டு ஆய்வாளர்களே சொல்கிறாங்க இதுக்காக தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு. அது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய வரலாறு என்பது நம்மிடம் சொல்லப்படுவது அல்ல, நம்மிடம் இருப்பது. இப்போ சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன், ஹீலர் பாஸ்கர் அவர்கள் வந்து பேசியிருந்தார். அதில் வந்து அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு அகழ்வாய்வு இப்போ எடுத்து அதில் இப்போ 3500 ஆண்டுகள் பழமையான நாகரிகம் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரிய செய்திகளில் வரல. நான் ஹீலர் பாஸ்கர் அவரோட வீடியோவில் பார்க்குறேன், அவர் அங்கே போயிருக்காரு. அங்கே போய் அங்கே அந்த கடைசியாக அந்த ஒரு எலும்பு கூட எடுக்கும் பொழுது அந்த கூட இருந்து பார்த்துருக்காரு. அதை அவர் பதிவு பண்ணுறாரு. அங்கே ஒரு அகழ்வாய்வு நடக்குது, அதில் வந்து ரிப்போர்ட்ஸ் இனிமேல் தான் அவங்க ஆய்வு பண்ணி அதில் ரொம்ப பழைய பொருளாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தூக்கி கடாசிட்டு கொஞ்சம் சமீபத்திய பொருட்களை மட்டும் வச்சுக்கிட்டு அப்போ இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடிங்க, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்கன்னு சொல்கிறது. இப்போ அது 3000, அதாவது எலும்பு கூடுதலே கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த எலும்பு கூடுதலை வச்சு நம்ம ரொம்ப சுலபமாக கார்பன் டேட்டிங் மூலமாக எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்கன்னு உறுதிட்டு சொல்ல முடியும். அதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க போல் 3500 ஆண்டுகள் இங்கே மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறான் நாகரிகத்தோட. எங்கேயோ நம்ம வந்து நம்மளுடைய இப்போ கடலுக்குள்ளெல்லாம் நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா, ஐயா ஒரிசா பாலெலாம் என்கிட்ட சில கதைகள் வெளியில் சொல்கிறது ஒன்று, என்கிட்ட தனிப்பட்ட ரீதியாலாம் பேசும்போதெல்லாம் சில விஷயங்கள்லாம் ஒரு பகிர்வார். அப்போ ஒரு முறை சொன்னார், கப்பலில் வந்து அவங்க ஒரு மீனவர்களோடு சேர்ந்து போட்டில் போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கடலுக்கு அடியில் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு தூண் வெளியில் வருதான். அந்த தூண் இருக்குது, அவர் என்கிட்டே சொன்னார், அது கண்டிப்பாக அவங்களுடைய குடும்பத்தில் அவர் கண்டிப்பாக பகிர்ந்துருப்பார். ஒரு தூண் இருக்குது பாரு, அதை நம்ம வந்து ஆய்வு பண்ணோம், ஆனால் இவனுங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை மறைச்சிருவாங்க. ஒரு தூண் வடிவம், ரொம்ப பழங்கால தூண், அது நடு கடலில் இருக்குது. அது வந்து அங்கே ஒரு இவ்வளோ பெரிய தூண் எப்படி இருக்குன்னு யாராலுமே சொல்ல முடியாது, ஆனால் அந்த இடத்துல இருக்குது. அப்போ அது வரைக்கும் வந்து தமிழ் நாகரிகம் வளர்ந்துருந்துச்சான்னு சொல்லி அது கிட்டத்தட்ட அவர் என்ன சொன்னார்னா, ஒரு கடலுக்குள்ளே ஒரு 3-4 கிலோமீட்டரு 3-4 கிலோமீட்டருக்கு நடுவில் வந்து ஒரு இடத்துல தூண் தெரியுது அப்படிங்கிறாரு. மீனவர்களும் பார்த்துருக்காங்க, இவரும் கண்ணால் பார்த்தேங்கிறாரு. ஏன்னா இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஸ்கூபா டைவ்லாம் பண்ணுவார். அவருக்கு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் அவர் அதெல்லாம் பண்ணலை. அது கொஞ்சம் அவரோட இளமை காலகட்டத்திலலாம் வந்துட்டு அவர் ஸ்கூபா டைவ் பண்ணி உள்ளெல்லாம் போயிட்டு பார்க்குற ஆள் தான். நானே பார்த்தேன் அப்படிங்கிறாரு, என்கிட்ட தனிப்பட்ட ரீதியாக பதிவு பண்ணாது. அப்போ நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியாத இல்லை இன்னும் வந்து அங்கீகரிக்கப்படாத பல விஷயங்கள் வந்து நம்மளுடைய தமிழ் சமூகத்துக்குள்ளே புதஞ்சு கிடக்குது. அதே போல் சித்த மருத்துவம் மிகவும் ஆழமானது. அந்த சித்த மருத்துவ முறைமைகளை நம்ம வந்து முழுமையாக வெளிக்கொணர்ந்து அந்த முறைமைகளின் அடிப்படையில் ஒரு முழுமையான மருத்துவமாக அதை நம்ம கட்டமைப்பாக மாற்றணும். அதற்கு முதல்ல தமிழக அரசு நம்ம பக்கம் இருக்கணும். இன்றைக்கி தமிழக அரசு நம்ம பக்கம் இல்லை, அதனால் இதெல்லாம் நடக்காது. ஆனால் ஒரு காலத்தில் தமிழ் தேசிய அரசு அமையும் பொழுது இது தேசிய மருத்துவமாக இது மாறும். தமிழ் தேசியத்திற்கான ஒரு மருத்துவ முறையாக சித்த மருத்துவம் என்பது அங்கீகரிக்கப்படும். அதன் மூலமாக தமிழகத்தில் உள்ள அத்தனை ஊர்களிலும் சித்த மருத்துவ சாலைகள் உருவாக்கப்படும். இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் என்ன தோணும், இப்போ ஆயுர்வேதம் அப்படின்னு நம்ம மருத்துவம் சொல்கிறோம், ஆயுர்வேத மருத்துவம்னு. இந்த ஆயுர்வேத மருத்துவம் எங்கே அப்படின்னா, அவங்க என்னமோ தன்வந்திரி கின்வந்திரின்னு என்னமோ சொல்லுவாங்க, அது வடக்கில் இருந்துச்சு, அங்கே இருந்தாங்க இங்கே இருந்தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ஆயுர்வேதாவை ப்ராக்டிஸ் பண்ண வட இந்தியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு புராண கதை வச்சுருப்பான். இன்றைக்கி ஆயுர்வேதாவுக்கு எல்லோரும் எங்கே வருவாங்க? கேரளா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஆமாம், அது என்ன சேரநாடு. ஆயுர்வேதா வடக்கில் உருவாச்சான், ஆனால் அதுக்கு மருத்துவம் பார்க்குறதுக்கு எல்லாம் கேரளாவுக்கு வருவானுங்களாம். அது ஆயுர்வேதாங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க, வெளிப்படையான உண்மையை நம்ம சொல்லி தான் தீரணும். சித்த மருத்துவத்தின் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியினால், சித்த மருத்துவம் தமிழர்களோடு தொடர்புடைய மருத்துவம் என்ற ஒரு வெறுப்புணர்வினால் இந்த மருத்துவ குறிப்புகளை அவ்வாறே சமஸ்கிருதத்தில் மொழிமாற்றம் செய்து கொண்டார்கள். இதை மொழிமாற்றம் செய்தால் மட்டும் பத்தாதுங்கிறனால புராணத்தோடும் அதை ஏற்றிவிட்டார்கள். இந்த புராணத்தில் சித்த மருத்துவத்துக்கு என்று ஒரு பொய்யான புராணத்தையும் இவங்க உருவாக்குனாங்க. இது ஒரு கிளை மருத்துவ பிரிவுங்கிற மாதிரி அதை ஒரு பொய்யா ஒன்று உருவாக்கிட்டு ஆயுர்வேதம் தான் இந்தியா முழுக்க இந்த மருத்துவ முறைன்னு சொல்லி பொய்யாக கட்டமைத்தார்கள். கட்டமைத்த யாரும் இல்லை, நம்பூதிரி பிராமணன். நம்பூதிரி பிராமணர்கள் சித்த மருத்துவ குறிப்புகளை அறிந்து கொண்டு அதை நம்மிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுறதற்கு சமஸ்கிருதத்தை குழப்பி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வெளிப்படையாக மாட்டியிருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த பேட்ரி, இதில் எப்படி இவங்க மாட்டினாங்க, இவங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. அந்த பேட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துத்தநாகத்துக்கு வந்து மயில் கழுத்துன்னு போட்டிருக்குது. அதை வந்து மயூரி அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்கான், மயிலோடைய கழுத்து அப்படின்னு.
இதை வந்து ரொம்ப நாளாக இது என்ன மயில் கழுத்துனா என்ன அப்படின்னு தெரியல நிறைய பேருக்கு. அப்போ இந்த மயில் கழுத்துனா இவங்க அந்த பேட்டரி ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு உண்மையாகவே மயிலை கொன்று அது கழுத்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அதெல்லாம் வச்சு தான் பார்த்துருக்காங்க மயில் கழுத்தில் ஏதாவது பவர் இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. அப்புறம் தான் புரிஞ்சிருக்கு அது மயில் கழுத்துன்னு சொல்கிறது வந்து வேற ஒன்றும் கிடையாது, துத்தநாகம். துத்தநாகத்தோட கலர் அந்த கலரில் இருக்கும், மயிலுடைய கழுத்துடைய வண்ணத்தில் இருக்கும். அதனால அது அவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள். அதனால துத்தநாகத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் போனால் பேட்டரி ஒர்க் ஆகுது அந்த குறிப்பில். இதை அவன் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது நமக்கு புரிகிற மாதிரி தமிழில் மயில் கழுத்துன்னு பேர் இருக்கனால அப்படி வச்சுருக்கிறோம். அவன் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான். அவனுக்கு அது என்னன்னே தெரியாமல் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க சான்ஸ்கிரிட்டில். அதை சான்ஸ்கிரிட்டில் படிச்சு இவங்க ஆய்வு பண்ணும்போது ரிசல்ட்டே வரல. அப்புறம் அதை தமிழ் இது அதாவது ஒன்றும் இல்லை, அது என்ன மயில் கழுத்துன்னு போட்டிருக்கு, அது என்னன்னு எங்களுக்கு தெரியலன்னு ஒன்று இங்கே இருக்கிற இந்த சித்த மருத்துவ கடைக்கு எதோ மயில் கழுத்தா இந்த துத்தநாகம் அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அது தெரியுது அந்த கோட்வேர்டு, சித்த மருத்துவர்களுக்கு தெரியுது அந்த கோட்வேர்டு, அவங்களுக்கு அது தெரியல. அப்போ பார்த்துக்கோங்க, இப்படி தான் டிரான்ஸ்லேட் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம ஊரில் உடம்பு சரியில்லைன்னா அங்கே போய் அட்மிட் ஆகிறாங்க. கேரளாவில் போய் எல்லோரும் அட்மிட் ஆகிறாங்க, அங்கே போய் பயிற்சி எடுக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய பெரிய மாளிகை கட்டி வச்சுடுறாங்க. கொஞ்சம் நஞ்சம் நீங்கள் அங்கே நீங்கள் போய் பாருங்கள் எல்லோரும். ஆயுர்வேதா சாலைகள்னு இருக்கும், ஆயுர்வேதா சாலா அப்படின்னு போட்டிருப்பான். அந்த ஆயுர்வேதா சாலாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வீடு, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர், நம்ம இந்த மண்டபத்தை விடவே ரொம்ப ஒரு 100 மடங்கு பெருசாக இருக்கும். அந்த அளவுக்கு 100 மடங்கு பெரிய ஒரு வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு தனித்தனியாக தங்கிக்கலாம். நீங்கள் அங்கே நல்ல இயற்கை, கேரளா தெரியுமில்ல ஒரு இயற்கை சூழல், அங்கே இருந்துட்டு அவங்க இந்த எண்ணெய் பயிற்சி, அந்த இது எண்ணெயை போட்டு அந்த நீவுறது இது பண்ணுறது, அவங்களுடைய அந்த உணவுகள்லாம் கரெக்டாக கொடுத்து மருத்துவ இது கொடுப்பாங்க. லிவர் ஃபெயிலியர்லாம் குணப்படுத்துகிறாங்க அங்கேயும். நம்ம டெக்னாலஜி அவன் எடுத்து டெக்னிக் எடுத்து அவங்க பயன்படுத்துகிறாங்க, குணமாகுது. கேரளா இன்றைக்கி அதில் பாருங்கள், ஆயுர்வேதம்னா கேரளான்ட்டு இன்றைக்கி இது நம்ம ஊருக்கார மட்டும் வரமாட்டான். நீங்கள் அங்கே போனீங்கன்னா வெள்ளைக்காரங்க தான் இருப்பான். பல வெள்ளைக்காரங்க வந்து படுத்து கிடப்பாங்க. உலகம் முழுக்க அவன் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கான். தமிழர்களுடைய ஓகக்கலை, அந்த ஓகக்கலையை யோகான்னு மாற்றினா இன்றைக்கி யோகான்னு கொண்டு போய் உட்கார வச்சுட்டான். இன்றைக்கி இப்போ யோகா எங்கேருந்து வந்துச்சு, இந்தியாவிலேருந்து வந்துச்சுப்பாங்க. அது தமிழ்நாட்டில் தோன்றிய ஓகக்கலைங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போ எப்படி மாற்றிட்டான் பாருங்கள், எல்லாத்தையும் மாற்றி இப்போ நம்ம சொல்லுவோம் தமிழில், அவனுக்கு நல்ல யோகா அடிச்சிருக்கடா சொல்கிறோம்ல, நல்ல யோகா அடிச்சிருக்கடா அப்படின்னு. அந்த அது இந்த ஓகக்கலைங்கிறது உடம்பை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய இதை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய தன்மை கொண்டது. அதை ஒரு கலையாக வைத்திருந்தார்கள். அந்த ஓகக்கலை அப்படியே யோகான்னு மாறி அந்த யோகா இன்னைக்கு உலகம் முழுக்க தெரியுது. ஆனால் நம்மிடம் இல்லை, நம்மிடம் இருக்குது. ஆனால் வந்து அதை நம்ம பிராண்ட் பண்ணலை, அது வெளியில் கொண்டு போகல. நம்மளோட அடிமுறை களரி, இந்த களரி அடிமுறை எல்லாமே தமிழர்களுடையது. தமிழர்களுடைய இந்த முறைமைகளை வந்து இன்றைக்கி கேரளா வந்து பேட்டர்ன் போட்டான். இவங்க போய் பாருங்கள், அவன் வந்து களரிக்குள்ளே அடிமுறையை கொண்டு வரான். புரியுதுங்களா? சிலம்பம் எல்லாத்தையும் களரிக்குள்ளே கொண்டு வரான். நம்ம வந்து சிலம்பம் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம நாட்டில் மட்டும்தான் தடை போட்டான் வெள்ளைக்காரன். அதெல்லாம் பாருங்கள், இது சித்த மருத்துவத்தை முடக்கினதில் அது ஒரு மிக முக்கியம். வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் சித்தா பிராக்டிஸ்னர்ஸை ப்ராக்டிஸ் செய்ய விடாமல் தடுத்தான். இது வந்து நிறைய பேர் அது ஏன்னா அவனுடைய மருத்துவர்கள் இங்கே வந்து மருத்துவம் செய்யும் பொழுது அன்றைக்கெலாம் வெள்ளைக்காரன் தான் மருத்துவம். நம்ம இந்தியர்கள் வந்து நிறைய பேர் மருத்துவம் படிச்சிருக்க மாட்டாங்க. பெரும்பான்மையான, அதாவது பெரும்பான்மைனா 99% பேர் வெள்ளையர் ஆங்கிலேயர்கள் தான் மருத்துவர்களாக இருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் மருத்துவர் வந்தோடனே நம்ம எல்லோரும் எந்திரிச்சு நிற்போம். ஏன் அந்த மரியாதைனா அன்றைக்கி வெள்ளைக்கார துறைக்கிட்டே எந்திரிச்சு நின்று பழகிட்டோம். அந்த பழக்கம் இன்னும் அப்படியே இருக்குது. டாக்டர் ரொம்ப டக்குன்னு எந்திரிச்சு நிற்கன்னு. வெள்ளைக்காரங்களுக்கு டாக்டர் எப்படி நடத்துவாங்க பார்த்துருக்கீங்க? ஹை டாக் அப்படிமா, டாக்டர்னு கூட சொல்ல மாட்டான், டாக்குன்பான். என்னடா நாயின்னு கூப்பிட்ற, இல்லைங்க டாக் அப்படிமா, ஹை டாக் அப்படிமா. வெட்டினரியன்லாம் டாக்டர்னு கூட கூப்பிட மாட்டான், வெட்டுன்னு தான் கூப்பிடுவான். எதடா வெட்டுறது, வெட்டு தான். அவங்க அப்படி தான் நடத்துவாங்க. ஏன்னா அவங்க ஊருக்காரன். ஆனால் அவங்களாம் நமக்கு துறை இல்லை, வெள்ளைக்கார துறை. அவர் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எந்திரிச்சு செஞ்சு இப்படி நின்று பழகிட்டோம். அதே பழக்கம் இன்றைக்கி வரைக்கும் மாறுதா? டாக்டர் வந்தால் டாக்டரே இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்படி நிற்பாங்க 2 செகண்ட். யாரும் எந்திரிக்கலையா? அவர் எல்லோரும் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் அவர் போவார். என்னமோ அவர் நமக்கு இலவசமாக பண்ணுற மாதிரியும் இந்த முறைமைலாம் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். அப்போ இந்த வெள்ளையர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இங்கே மருத்துவம் பார்க்க வரும்பொழுது அவர்களுக்கு போட்டியாக இங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த நாவிதர் சமூகங்கள், மருத்துவ சமூகங்கள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களெல்லாம் நீங்கள் மருத்துவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சட்டமே கொண்டு வரோம். சட்டங்க, நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வந்து விச் கிராஃப்ட். ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து சாமியை கும்பிடுவாங்க,
அப்படி தானே மருத்துவம் தொடங்குவாங்க. இதெல்லாம் வந்து சாத்தானை நீங்கள் கும்பிட்றீங்க, அதனால் நீங்கள் இந்த மருத்துவம்லாம் பண்ணக்கூடாது. ஸோ வந்து நீங்களாம் வந்து இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்டனை அதுன்னு சொன்னோன்னே இவங்கெல்லாம் பயந்துட்டாங்க. சரி வெள்ளைக்காரன் வேண்டாம், அப்படியே ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க, வெளிப்படையாக பண்ணுறதை குறைச்சிக்கிறாங்க, அவங்கள கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க, போலி மருத்துவம்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ சமூகம் அதுவரையும் மருத்துவர்களாக இருந்தவர்கள் வேறு வழி இல்லாமல் வேறு தொழில் இல்லாமல் சவரம் செய்கிற இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதற்கு முன்னாடி சவரமும் செய்வாங்க, அவங்களுக்கு சவரமும் செய்ய தெரியும், மருத்துவமும் செய்ய தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இந்த தொழிலை செய்யக்கூடாதுங்கும் போது இந்த ஒரு தொழிலை மட்டும் செய்யக்கூடியவர்களாக தள்ளப்படுகிறார்கள். அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவங்களுடைய பொருளாதாரம்லாம் பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாகி அவங்க பொருளாதாரத்திலேருந்து வீழ்த்தப்படுறாங்க. ஸோ இதுதான் வந்து சித்த மருத்துவமும் சித்த மருத்துவத்தை தூக்கி சுமந்த தமிழ் சமூகங்களும் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய் இன்றைக்கி முழுமையாக சித்தா வந்து ஒரு இருக்குது, ஆனால் யாரும் அதை பெரிய அளவு பின்பற்றுறது இல்லைங்கிற இடத்துல கொண்டு வந்து நிற்கிது. ஆனால் சமீப காலங்களில், அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா, இந்த டெங்கு பிரச்சனைகள் இதற்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் படிப்படியாக வந்துட்டு நமக்குடைய சித்த மருத்துவத்தின் மீது நம்பிக்கை என்பது உருவாக தொடங்கியிருக்கு. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு முறை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மூக்கில் கட்டி வந்துச்சுங்க. அது எதனால் வந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் தெரியல. மூக்கில் கட்டி, ஒரு வெப்ப கொப்பளமாக அது என்னன்னு தெரியல, ஆனால் மூக்கில் ஒரு சின்னதாக ஒரு கட்டி மாதிரி வந்துச்சு. அது முகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அவங்க கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கல்யாணம் ஏதாவது ரிலேட்டிவ் உடம்பு வீட்டுக்கெலாம் போகும்போது வரும்போது என்னங்க முகத்தில் அப்படின்னு கேட்பாங்கல்ல, முகத்தில் வீங்கிருக்கு. அப்போ அது ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், அலோபதி மருத்துவத்தை அப்படியே தாங்கி சுமக்கக்கூடியவர்கள். அவங்களாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த டாக்டரை பாருங்கள் அந்த டாக்டரை பாருங்கன்னு சொன்னாங்க. போய் பார்த்த உடனே ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கேனை பார்த்தோன்னே அடுத்த நிமிஷம் ஆப்ரேஷன், இவ்வளோ தான் சொன்னாங்க. ஸ்கேன் ஆப்ரேஷன், அது ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனைகள்லாம் இல்லை, அது ஒரு சின்ன சதைப்பிடிப்பு மாதிரி வளர்ந்துருக்கு, அதை ஆப்ரேட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டா சரியாக போயிடும். என்றைக்கு ஆப்ரேஷனுக்கு வரீங்க அப்படின்ட்டாரு. எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் இந்த ஆப்ரேஷன்னா கொஞ்சம் பயம், அதனால் அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன் சித்தா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவர் ஒருத்தர் போயிட்டு நமக்கு வந்து கன்சல்ட் பண்ணோம். அவங்க வந்து ஒரு சில மூலிகை அப்புறம் மாத்திரை, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மூக்கில் தேய்க்கிற மாதிரி ஒரு கட்டி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அதை கரைச்சி தேய்க்கணும் அப்படின்னாங்க. ஒரு வாரம் தேய்ச்சாங்க, சரியாயிருச்சு, கட்டி காணாமல் போயிடுச்சு. இப்போ இது எங்கள் வீட்டில் நடந்தது, இது மாதிரி நம்ம போகணும், சித்த மருத்துவர்களை போய் சந்தித்து தீர்வுகளை கேட்கணும். தீர்வு கிடைக்கலைன்னா இதில் கிடைக்கலன்னு நம்ம சொல்லலாம், ஆனால் எல்லாரும் போகிறதே இல்லை. நான் போகிறேன், கிடைக்குது, எனக்கு சொல்யூஷன் கண்ணு முன்னாடி. நான் எதை நான் நம்புவேன்? மூக்கு அறுத்து சரி செய்வேன்னு சொல்லும் பொழுது அது ஓகே, வேறு வழியே இல்லைன்னு நினைக்க தோணுது. ஆனால் ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போகும்போது அவர் எதுவுமே சொல்ல, இதை பண்ணுங்கள் சரியாகுதான்னு பார்ப்போன்னாரு. போனோம், ஒரு வாரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி காணாமல் போயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய பாரம்பரிய சித்த மருத்துவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான தன்மையை நம்ம வெளியில் கொண்டு வரணும். அதே போல் எனக்குமே சின்ன வயசில் அடிக்கடி காய்ச்சல் வரும். உங்களுக்கு தெரியும், சின்ன குழந்தையில் வந்து இந்த தும்மல் அதிகமாக இருக்கிற தன்மை எனக்கு இருக்கும். வந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி, ஏதாவது வெளியில் அந்த புழுதியெல்லாம் பட்டுச்சுன்னா, டஸ்ட் இருக்க ரூமுக்குலாம் போயிட்டோம்னா எனக்கு தும்மல் அதிகரிச்சிடும். சின்ன வயசில் அப்படி தான் இருந்துச்சு. இது மாதிரி தும்மிக்கிட்டே இருக்கும்போது நாங்கள் டெய்லியும் டாக்டர்கிட்ட போவோம், ஒரு சளிக்கு மருந்து கொடுப்பாரு, அதை சாப்பிடுவேன், ஒரு வாரம் சரியாகும், திரும்ப தும்மல் ஆரம்பிச்சிடும். நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் இதை எனக்கே வந்து நம்ம நோயாளி போலன்னு தான் ஃபீலாக இருக்கும். எல்லா பசங்களுக்கும் தும்மல் வராமல் இருக்குது, நமக்கு மட்டும் தும்மல் வந்துக்கிட்டே இருக்கேடான்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும் எனக்கு சின்ன வயசுலேயே. அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு யார் சொன்னாங்க கூட எனக்கு ஞாபகம்லாம் இல்லை. எங்கள் அப்பா ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு டாக்டர்கிட்ட போனோம், அது இன்னும் சரியாகலை, வேறு யார்கிட்டயா போகணுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், காடையை அடித்து சாப்பிடுங்க அப்படின்னாரு. காடை இருக்குல்ல, நம்ம காடையை கொஞ்சம் அடிக்கடி சாப்பிட்டு வாங்க, சரியாக போயிடும் அப்படின்னாரு. அப்படின்னா சரி, என்ன அது காடையை சாப்பிட்டா என்னடா இது சரியாகும், காடைங்கிற ஒரு இறைச்சி, இதை சாப்பிட்டா என்ன சரியாகும்னு அது பெருசாக நம்பிக்கையில் சரி சொல்கிறாங்களேன்னு சாப்பிட்டு பார்த்தோம். ஒரு வாரம் சாப்பிட்டோம். ஒரு வாரம்னா டெய்லிலாம் இல்லை, ஒரு அப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டோம். அந்த வாரம் சளி இல்லை. சரி, இது சரியில்லாமல் இருக்கே, தம்பிக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரமும் எடுத்தாங்க, சளி இல்லை. அதுக்கு அடுத்த வாரம் எடுத்தாங்க, சளி இல்லை. இந்த மாதிரி ஒரு மாதம் ஒரு 2 மாதத்துக்குலாம் சளி இல்லாமல் இருந்ததே இல்லை. சளி அடிக்கடி பிடிச்சிக்கிட்டே இருக்கு எனக்கு. அப்போ ஏதோ ஒரு சம்திங், காடை சாப்பிட்றதுனால ஏதோ ஒரு என்னன்னே தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று நல்லது நடக்குது. அதுக்கப்புறம் ரெகுலராக காடை சாப்பிட ஆரம்பித்தோம். அது அன்றைக்கி விட்ட பிரச்சனை இன்றைக்கி வரைக்கும் வரல. அப்போ காடை சாப்பிட்டா சளி பிடிக்காது, இல்லை சளியோடைய தன்மையோ இல்லை அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் இது தும்மல் வராதுங்கிறது யாருக்கு சொன்னான்னு தெரியல. இது செவி வெளி கடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது சித்த குறிப்பு இருக்கா தெரியாது எனக்கு.
இதே மாதிரி சொல்லுவாங்க, அந்த முயல் ரத்தத்தை வந்து தலையில் ஏற்றிச்சா முடி வளருமாங்க. இதெல்லாம் உண்மையானு தெரியல. முடி கொட்டுச்சுன்னா அதையும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆனால் இப்போயே லைட்டாக போகுது, நான் யோசிச்சு வச்சுருக்கேன், முயல் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரியல. ஆனால் செவி வழி கடத்தப்படுற பல விஷயங்களுக்கு பின்னாடி அதே போல் நண்டு ரசம் உங்களுக்கு தெரியும். நண்டு ரசம் தான் சளி முடிச்சிடும். அப்போ அப்புறம் முருங்கை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்பை உறுதியாக்கும், கால்சியம் சத்து அதிகம். அது மட்டும் இல்லாமல் இனப்பெருக்கத்தன்மை அதிகரிக்கும் முருங்கைக்குன்னு. இது செவி வழி கடத்தப்பட்ட செய்தி. ஆனால் இன்றைக்கி அதுக்கு ரிப்போர்ட் இருக்குது. முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளை நம்ம உட்கொள்ளும்போது, அதுவும் குறிப்பாக முருங்கை இலை, முருங்கை இவைகளை சாப்பிடும் பொழுது வந்து ஆண்களுக்கு வந்து விந்தணு பெருக்கம் அதிகரிக்குங்கிறது இன்றைக்கி ப்ரூவன் ஃபேக்ட்டுங்க. ஆய்வே இருக்குங்க. முருங்கா லீவ்ஸை பயன்படுத்தினா ஆண்மை வந்து அதிகரிக்கும்னு இன்றைக்கி ப்ரூவன் ஃபேக்ட்டு. இது ஆனால் செவி வழியாக சும்மா பாக்கியராஜ் படத்தில் கலாச்சிக்கிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருப்போம் நம்ம. ஆனால் இது அப்படியே கடத்தப்பட்டு இருந்துச்சு நம்ம மக்கள் மத்தியில். இப்போ இது மாதிரி நம்மளுடைய அறிவு என்பது, நம்மளுடைய பண்பாடு, வாழ்வியல் என்பது நம்முடைய கலந்து கொண்டு வந்து கொண்டிருக்கு. இதை நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். அரசாங்கம் ஒரு 100-150 சித்த மருத்துவர்களை வச்சுக்கிட்டு பேஷண்ட்ஸ் வரவங்களை டாக்குமெண்ட் பண்ணுங்கள். இது அரசாங்கம் தான் செய்ய முடியும், தனிநபர் செய்ய முடியாது. டாக்குமெண்ட் பண்ணுங்கள். நோய்களுக்கு இந்த மருந்துகள் கொடுங்க. எத்தனை காலத்தில் அந்த நோய் குணமாகுது, இல்லை குணமாகலைன்னா குணமாகலை, இவரோட தன்மைக்கு இது குணமாகுது, இவரோட தன்மைக்கு இது குணமாகலை, அதை அப்படியே டேட்டா எடுக்க சொல்லுங்கள். இதை பியர் ரிவ்யூ பண்ண வைங்க. இது இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் சித்த மருத்துவம் என்பது மருத்துவமாக உலக மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படும். இதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம செய்யலை. சித்த மருத்துவர்களும் அதை அவங்க தனிப்பட்ட ரீதியாக அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்களால முடியல. அவங்க தனிப்பட்ட ரீதியாக அவங்கள பாதுகாத்து அவங்க மருத்துவர்னு சொல்லி நம்ப வைக்கிறக்கே அவங்க படாதப்பட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நாங்களும் மருத்துவர் தாங்கன்னா, எப்படிங்க மருத்துவர்? ஓ சித்தாவா அப்படிமாங்க. கேட்டிருப்பீங்க, நிறைய சித்த மருத்துவர்கள் கேட்டிருப்பீங்க. டாக்டருங்க அப்படின்னா டாக்டருங்களா அப்படின்னு நினச்சி நிற்பாங்க. அப்புறம் என்ன டாக்டருங்க அப்படின்னா சித்தாவா ஆமாங்க, ஹோமியோபதியா, இதுவா, ஆயுர்வேதாவா அப்படின்னு இறக்குவாங்க. இதெல்லாம் நான் வந்து என்னுடைய மனைவி வந்து ஆயுர்வேத மருத்துவர் தான். அவங்களுக்கு இது நடக்கும். அவங்க டாக்டருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியா டாக்டரா, எந்த அப்படிமா? உடனே ஆயுர்வேதாவா, என்னடா நான் படிக்கக்கூடாத படிப்பை படித்த மாதிரி அப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து மருத்துவராகவே ஒவ்வொரு சித்த மருத்துவரும் அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. இதை நான் பார்த்துருக்கேன். என் உறவினர்களில் ஒரு சிலர் சித்த மருத்துவர் இருக்காங்க. என் மனைவியும் ஆயுர்வேத மருத்துவர். அவங்களோடலாம் நான் நிற்கும் போது பழகும் போதெல்லாம் இது கண்ணு முன்னாடி நடக்கும். இப்போ இதிலிருந்து நம்ம மாற்றணும். இதை கேட்குறதெல்லாம் யாருன்னு பாருங்களேன், நம்ம தான், வேறு யாரும் கிடையாது. நம்மளை மாதிரி இருக்க சமூகத்தில் இருக்கவங்க தான் சித்த மருத்துவர்களையும் மற்ற மாற்று மருத்துவர்களையும் வந்து ஒரு மாதிரி அது என்னமோ மருத்துவம் இல்லை, இவங்க சும்மா டாக்டர் மாதிரி பட்டம் போட்டுக்கிறாங்கிற மாதிரி நினைக்கிறோம் நம்ம. அது கிடையாது. எல்லாரும் மருத்துவர்கள். அவர்களுடைய தன்மையில் மருத்துவம் இருக்குது. அந்த மருத்துவத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. ஏன்னா இது மட்டும்தான் நமது உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவம். நம்பி போய் ஒரு சித்த மருத்துவர்கிட்ட நீங்கள் உட்காரலாம், ஒரு சித்த மருத்துவர்கிட்ட நீங்கள் நம்பி போகலாம். ஆனால் சித்த மருத்துவத்தை தெரியாமையும் கண்டதை எடுத்து சாப்பிட்றாதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, உங்களுக்கே தெரியும். அது என்ன, வெங்கார பஸ்பம். அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து சுத்தின்னு சொல்லுவாங்க. அதை சுத்திகரிக்கிற அந்த ப்ராசஸ்லாம் பண்ணி அந்த வெங்கார சுத்தியை வந்து பஸ்பம் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வெங்காரத்துடைய அளவு ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அப்படி பண்ணுறது தான் வெங்கார. அந்த பொண்ணு யாரோ ஒரு டாக்டர் ஏதோ ஒன்று சொல்கிறத மனசில் வச்சுக்கிட்டு டைரெக்டாக போய் வெங்காரத்தை வாங்கி சாப்பிட்டுருச்சு. புரியுதுங்களா? டாக்டர் அணுகுங்க. இந்த விஷயத்தில் நம்ம சொல்கிறது அதுதான். சித்தா ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை சித்தா மருத்துவத்தை எடுத்துக்கணும்னா ஒரு சித்த மருத்துவர், அது அங்கீகரிக்கப்பட்ட, இன்றைக்கி இருக்க அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சித்த மருத்துவர்களை சந்தித்து அந்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கிறது தான் நம்ம அறிவுரையாக சொல்கிறோம். இதை வந்து நம்ம எல்லாம் பின்பற்றினாவே நம்மளுடைய மருத்துவத்தை நாம் பாதுகாத்து கொள்ளலாம், சித்த மருத்துவத்தை நாம் மீட்டெடுத்து விடலாம்ங்கிறது தான் என்னுடைய பார்வை. இல்லை இன்னும் ஒரு இறுதி சரியாக ஒரு சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம நண்பர்கள் வந்து ஒரு ஆப் வந்து தயாரித்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சரவண பரமானந்தம், அர்ச்சித், இங்கர்சால் இவங்கெல்லாம் அதில் வந்து பங்களிப்பாக இருந்தாங்க. அந்த ஆப் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மருத்துவ முறைகள் இருக்குல்ல, அதாவது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்யூஷன் கிடச்சிருக்கும். இந்த மருந்து சாப்பிட்டா எனக்கு இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னு ஒரு சொல்யூஷன் இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன், அந்த டாக்டர் இந்த நோய்க்கு இந்த மருத்துவத்தை சித்தால எனக்கு கொடுத்தாரு, இல்லை நம்மளோட நாட்டு மருத்துவத்தில் இதை நான் செஞ்சேன், இதுக்கப்புறம் இந்த நோய் எனக்கு சரியாயிருச்சு, எந்த நோய் அது எப்படி எனக்கு சரியாச்சுங்கிறத ரிவ்யூ கொடுக்குறது. இதை வந்து ஒரு ஆப்பாக பண்ணியிருக்காரு. சரிங்களா? இந்த ஆப் என்னென்னா, இப்போ நான் வந்து குணமடைஞ்ச மருந்துகளை நாங்கள் பதிவு பண்ணுவேன். இந்த ஆப்பில் இது உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணலாம். அப்லோட்னா நீங்கள் வந்து எனக்கும் இது நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் உறுதிப்படுத்துறது. இல்லை எனக்கு இது நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம்.
ஸோ இப்போ இதை உருவாக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய மருத்துவங்களில் எது வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு உண்மையாக கிடைக்குது, அது வந்து தீர்வை கொடுக்குது, எதில் பெருசாக நமக்கு தீர்வு கிடைக்கலங்கிறது ஒரு ஒரு வெளிப்பாடாக வரும். இது மக்களாகவே சேர்ந்து செய்கிற ஒரு விஷயம். இதுக்கான ஒரு ஆப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த ஆப் பேர் நான் மறந்துட்டேன், முடிஞ்சால் நான் அடுத்த இதில் ஏதாவது சொல்கிறேன். மரபுன்னு ஒரு ஆப்பு. அந்த ஆப்பு பண்ணியிருக்காங்க. அது கூகுளில் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் நடுவில் ஏதோ தூக்குனானுங்க பிரச்சனை பண்ணி, அதுக்கப்புறம் திரும்ப ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன்ல, காடை சாப்பிட்டேன்னா எனக்கு சளி சரியாச்சுன்னு, இதை நான் எழுதி வைக்கிறேன்னா அதே இது அடுத்தவங்களுக்கு ஆயிருந்தால் அவங்க வந்து அதுக்கு ஓட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த சோஷியல் மீடியாவில் இந்த நம்ம எது நம்ம நாட்டு மருந்தோ அது மேலே வந்துடும். அப்போ புதுசாக ஒரு யூசர் வரீங்க அப்படின்னா, அந்த யூசர் என்ன பண்ணுவோம், இப்போ நமக்கு வந்து உடம்பு சோர்வாக இருக்குது, உடம்புல வந்து புத்துணர்வே இல்லை, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு போய் பார்த்தா அந்த சொல்யூஷன் வந்து 10 பேர் எழுதியிருப்பாங்க. அந்த சொல்யூஷனில் எந்த சொல்யூஷனுக்காக அதிகமாக அப்போர்ட் இருக்கோ அது வந்து நிறைய பேரை போய் சேர வேண்டிய ஒரு இந்த மாதிரி ஒரு நமது மரபு மருத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆப்பாக வந்து மரபுன்னு ஒரு ஆப்பை உருவாக்குனாங்க நம்மவர்கள். இது மாதிரி பல முனைப்போடு ஒவ்வொருத்தரும் நம்ம இறங்கி செயல்பட்டால் சித்த மருத்துவத்தை இந்த மண்ணில் மீண்டும் கோலோச்ச செய்யலாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த கருத்தரங்குக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னோடய கருத்துக்களை பலதும் சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.